ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். பேசிக்கா ஜாவா செட்டப் பண்ணி, உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோகிராம ரன் பண்ண போறோம். அதுவும் வித்தின் 2 டூ 3 மினிட்ஸ்ல நம்ம ஜாவா ரன் பண்ணிறலாம். நம்ம ப்ரொசீஜர ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஜாவா வெர்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த விதமான வெர்ஷன்ஸ் அண்ட் ஜாவாவோட ரிலேட்டடான எதுவுமே வரல. ஸோ, அதனால எனக்கு ஜாவா இல்லன்னு தான் அர்த்தம். இப்ப நம்ம ஜாவா எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ப்ரௌசர் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல JDK 25 டவுன்லோட்னு போடுங்க. ஃபார் விண்டோஸ்னு நான் போடுறேன். இப்போ பேசிக்கா ஜாவா 26 ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம ஜாவா 25 யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஜாவா 21 யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஜாவா 17 யூஸ் பண்றவங்க இருக்காங்க. நம்ம 25 யூஸ் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட் வெர்ஷன்னால. இங்க நம்ம விண்டோஸ் சர்ச் பண்ணிட்டு S64 இன்ஸ்டாலர்னு கொடுத்துடணும். டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கனால எனக்கு இப்படி பாப்பப் வந்து ஸ்லோவா வருது. உங்க சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்து இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாஸ்டா நடக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபோல்டர் லொகேஷன் இந்த லொகேஷன்லயே இருக்கணுமா, இல்லை உங்களுக்கு வேற டிரைவ்ல எது மாத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க வந்து உங்களுக்கு எந்த டிரைவ்ல ஸ்பேஸ் இருக்கோ அதை நீங்க அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஜாவா டெவலப்மெண்ட் கிட் 25th வெர்ஷன் வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நமக்கு வந்து JDK சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ நாம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஜாவா வெர்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுவோம். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பாத் எல்லாமே செட் ஆயிருச்சு என்விரான்மெண்ட் வேரியபிள்ல. ஸோ நமக்கு ஜாவா 25 இருக்குன்னு சொல்லி வருது. சப்போஸ் உங்களுக்கு இந்த வெர்ஷன் வரலனா என்ன பண்ணணும்னா, நீங்க எங்க இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல ஜாவாங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இதோட பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஸ்டார்ட்ல டைப் பண்ணுங்க. இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள் கிளிக் பண்ணிட்டு இங்க யூசர் வேரியபிள் அப்படின்னு இருக்கும். அதில் நியூ கொடுத்துட்டு ஜாவா அண்டர்ஸ்கோர் ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் வேல்யூவில் வந்து உங்கள் அந்த பாத் கொடுத்துக்கோங்க. பாத் கொடுத்து எல்லாத்துக்கும் ஓகே ஓகே செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ஷன் வரலனா அந்த ப்ராப்ளமும் இந்த மூலிமா சால்வ் ஆயிரும். இப்போ எகைன் நீங்கள் இந்த இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேர்ஷன் வந்திருக்கும். உங்களுக்கு இந்த ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு இனி ஃபர்ஸ்ட் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். அதுவும் நம்ம கமாண்ட் லைனில் தான் ரன் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம ஐடி எதுவும் செட்டப் பண்ணல. ஸோ நம்ம கமாண்ட் லைனில் எப்படி ரன் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜாவா ப்ரோக்ராமை கமாண்ட் லைனில் ரன் பண்ண போகிறோம். நான் டி டிரைவில் ஆல்ரெடி main.javaன்னு ஒரு ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். அதுக்கான கமாண்ட் javac main.java. ஜாவா சிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஜாவா கம்பைலர். இப்போ main.javaங்கிற ஃபைல் வந்து கம்பைல் ஆகி main.classன்னு ஒரு ஃபைல் வந்துடும். அது வந்து பைட் கோட் ஃபைல். அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ கம்பைல் ஆகி பைட் கோட் ஃபைல் வந்துடும். நெக்ஸ்ட் அந்த பைட் கோட் ஃபைலை நம்ம ரன் பண்ணணும். அதுக்கு ஜாவா மெயின். ஆனால் அந்த ஃபைலோட ஃபார்மேட் வந்து main.classன்னு இருக்கும். நம்ம வந்து ஜாவா மெயின்னு கொடுத்தாலே போதும். நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் எனக்கு main.javaங்கிற ஃபைலுக்குள்ள ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு கண்டென்ட் கொடுத்து வச்சிருந்தேன். அதனால நமக்கு இப்படியே ரன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துட்டோம்.